ரெட் கலர்ல இருக்கிற கல், சிவப்பு கல். அது ரொம்ப 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 காஸ்ட்லியானது. நகைகள்ல அதை வைப்பது உண்டு. இந்திரநீலம், சந்திரகாந்தம், கோமேதகம், இப்படி கற்கள் படிக்கிறோம்ல, அதுல அந்த சிவப்பு நிற கல்லை குறிக்கிறது தான் ரூபீஸ். இந்த ரூபீஸ் எப்போ இந்த கல் விலையேற பெற்றதா மாறுதுன்னா, அந்த சிவப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை காண்பிக்கிறது. நான் எப்ப கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல மூழ்கி 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 என்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறனோ, அப்பதான் நான் விலையேற பெற்றவள். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நான் விலையேற பெற்றவள், விலையேற பெற்றவள். நான் ரொம்ப விலை எப்ப தெரியுமா? அவருடைய ரத்தத்துல மூழ்கும் பொழுது. மேஜர் போலாம். அப்போ நான் ஒரு பெண் விலையேற பெற்றவளா மாறணும்னா அவங்க ரத்தத்துக்குள்ள மூழ்கின ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ஆனவரே எனக்காக பலியானீர். உங்களுக்கு தெரியுமா அந்த பாடல்? எல்லாரும் மேஜர் போலாமா? ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே என் பாவங்கள் சுமந்தி உமக்கே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? உமக்கே எங்கள் ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோமா? பரிசுத்தம் உள்ளவர் எங்களுக்காக பாவமானீர், நீதிமானாக என்னை மாற்றினீர், கிருபையாய் இலவசமாய் நீர் என்னை நீதிமானாக்கினபடினால் சிலுவை மரணத்திலே பாவங்களை கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்ற வரிகளை எல்லாரும் சொல்லி அந்த வார்த்தை கொண்டு நம்ம கடந்து போகிறோம். ஹல்லேலூயா.